ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் பிபிடி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிபிடியை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம பிபிடியை 2 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு காட்டும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் இதில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிட்டுறேன். இது கொடுத்ததுமே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கூகுள் ஐடியுமே காட்டும். அதில் எந்த கூகுள் ஐடி வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கூகுள் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு சைன்இன் ஆயிரும். சைன்இன் ஆனதுமே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதில் இப்போ இதில் க்ரியேட் நியூன்னு இருக்குதுல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு எத்தனை கார்ட்ஸ் நீ காட்டும். கார்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எத்தனை பேஜில் பிபிடி ரெடியாகி வேணும்னு காட்டும். இதில் மேக்ஸிமம் 10 கார்டு வரைக்கும் ஃப்ரீ. நீங்கள் 50 கார்டு வேணும்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒரு 10 கார்டு வச்சு நம்ம சாம்பிள் பார்த்துடலாம். இப்போது டிஸ்கிரைப் வாட் யூ லைக் டு மேக். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் தந்திருப்பாங்க. அந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு சப் டாப்பிக்லாம் தந்திருப்பாங்க. அந்த சப் டாப்பிக்கை நீங்கள் இதில் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு பிபிடி ரெடி ஆயிரும். இதில் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோலார் எனர்ஜின்னு ஒன்று கொடுக்குறேன். சோலார் எனர்ஜி அண்ட் நான் அதோட எல்லாமே வந்துருச்சு. இப்போ சோலார் எனர்ஜி கொடுத்தாலே ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு. எனக்கு டைப்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, அட்வான்டேஜ், சோலார் எனர்ஜி மார்க்கெட் எல்லாமே கேஸ் ஸ்டடி எல்லாமே வந்துடுச்சு. இது உங்களுக்கு ஓகேன்னு கேட்கும். ஓகேன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நீங்கள் ரெண்டாவது மேலே கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையான சப் கெட்டிங்ஸை நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் அந்த கெட்டிங்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இதில் ஜென்ரேட் கொடுத்துடுங்க. ஜென்ரேட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏஐ உங்களுக்கு டைப் பண்ணி தரும். நீங்கள் அதை டைப் பண்ணும் போஸ்ட்டில் பின்னாடி பேக் பட்டனோ இல்லை நெட்டோ ஆஃப் பண்ணிடாதுங்க. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு பிபிடி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு ஏஐ மூலமாக உங்களுக்கு தேவையான இமேஜஸ் கூட ஒவ்வொரு பிபிடியும் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலேஜில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, மேலே 3 டாட் இருக்கும், 3 டாட் லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் டு கூகுள் ஸ்லைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் கொடுக்குறேன். பிடிஎஃப் கொடுத்தேன்னா போதும், உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் மேலே ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் போய் அதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அழகான ஒரு பிபிடி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இது மேக்ஸிமம் 10 வரைக்கும் தான் பண்ண முடியும் ஃப்ரீயாக. நீங்கள் 10க்கு மேலே கூட கார்ட்ஸ் போடலாம். நீங்கள் 10க்கு மேலே போட்டிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில்